விசேஷமாக ஒரு எழுப்புதல் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சபையின் 4வது அடையாளத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அதை குறித்து நாங்கள் இன்று பேசப்போகிறோம். முதல் 3 அடையாளங்கள் உங்களுக்கு நினைவிருக்கும். நாங்கள் பேசிய 3 அடையாளங்கள், 5 அடையாளங்களை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம். ஒரு எழுப்புதல் ஏற்பட்ட சபையில் இருக்க வேண்டிய 5 அடையாளங்கள். முதலாவது இறையியல் ஆழம், 2வது வல்லமையான ஆராதனை, 3வது அன்பான ஐக்கியம். போனக்கிழமை பார்த்தோம். இன்றைக்கு உருக்கமான, அப்படி இல்லாத இரக்கமுள்ள, இன்னும் ஒரு வசனத்தில் சொல்றேன்னா மனதுருகிய சமூக அக்கறை. சமூக அக்கறை இது ஒரு 4வது மிக முக்கியமான ஒரு செயலா இருக்கிறது எழுப்புதல் ஏற்பட்ட சபையில. முதல் சபை உங்களுக்கு தெரியும். முதலாவது சபை ஆரம்பிக்கப்பட்ட உடனே அந்த சபையில் காணப்பட்ட ஒரு விடயம்தான் அவர்கள் மத்தியில், உங்களுக்கு நீங்கள் வாசித்தால் அப்போஸ்தலர் புத்தகத்தில் நீங்கள் காணீர்கள், தேவையுள்ளவர்கள் யாவரும் இருக்கவில்லை என்று மீண்டும் மீண்டும் அந்த இடத்தில் சொல்லப்படுகிறது. காரணம் என்னவென்றால், அது ஒரு எழுப்புதல் ஏற்பட்ட சபையில் ஒரு மனதுருகிய சமூக அக்கறை அவர்களுக்குள் வர ஆரம்பிக்கும். அதுதான் அந்த சபைக்குள் தேவையுள்ளவர்கள் இருக்க மாட்டார்கள். அது மட்டுமில்லை, சபை மாத்திரமில்லை, அந்த நகரத்துக்கு, அந்த தேசத்துக்கு அவர்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதாக மாறுவார்கள். நான் ஒரு கதையுடன் ஆரம்பிக்கணும். இல்லாட்ட ஒரு நான் செய்த ஒரு கதையோடு ஆரம்பிக்கிறேன். நீங்கள் நாளைக்கு காலையில் வேலைக்கு போகிறீங்க. நாளைக்கு காலையில் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க. உங்களோட ரோட்டில் நீங்கள் போகிற அதே பாதையில் தான் போகிறீங்க. நீங்கள் போகிற நேரத்தில் ரோட்டு பக்கத்தில் ஒருவர் விழுந்து கிடக்கிறார். காயங்களோடு, அடிக்கப்பட்ட காயங்களோடு விழுந்து கிடக்கிறார். அவருக்கு ரத்தம் போய்கொண்டிருக்குது. அவருக்கு எழும்புறதுக்கு கூட முடியாது. அவரை நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்துட்டு அவரை கடந்து நீங்கள் செல்றீங்க. நீங்கள் அவரை கண்டோன்னு கொஞ்சம் உங்களோட வேகத்தை குறைச்சி அவரை பார்த்துட்டு அதுக்கு பிறகு அவரை கடந்து நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீங்க. அதற்கு சென்ற பின்பதாக நீங்கள் யோசிக்கலாம் பல விதத்தில். ஒன்றுதான், எனக்கு நேரம் இல்லை இவருக்கு உதவி செய்ய, என நான் மிக விரைவாக வேலைக்கு செல்ல வேண்டும். முதலாவது. 2வது யோசனை உங்களுக்குள்ள வரலாம், தேவையில்லாத பிரச்சனைக்கு நான் கையை போட்டு அடிச்சு போட்டு கிடக்குறாங்க, அதில் போய் நான் கையை போட்டு கடைசி என்ன போலீஸில் என்ன பிடிச்சு நானும் போலீஸுக்கு போக வேண்டி வரும். அதனால நான் இதை தொட மாட்டேன், வேறு யாராவது பார்த்துக்கொள்ளட்டும் போகலாம். அடுத்தது நீங்கள் யோசிக்கலாம், யாராவது ஒரு ஆள் இவருக்கு உதவி செய்வார் தானே என்று யோசிச்சுட்டு நீங்கள் போகலாம். இன்னொரு யோசனை உங்களுக்குள்ள வரலாம், அவர் போய் பிரச்சனையில் விழுந்து, இப்படி ஒரு பிரச்சனையில் விழுந்திருக்கிறபடியா நான் ஏன் உதவி செய்யணும்? அவர் தானே போய் பிரச்சனையில் விழுந்தாரு, அவரை பார்த்து கொள்ளட்டும்னு எங்களுக்கு போகலாம். ஏதாவது ஒரு சிந்தனையில் நாங்கள் அதை விட்டுட்டு அந்த இடத்த விட்டு எங்களுக்கு போகக்கூடியதாக இருக்குது. நான் இன்றைக்கு கேட்குற கேள்வி என்னண்டா, ஒரு சபையாக எப்பொழுது நாங்கள் கடைசியாக தேவையுள்ள ஒரு நபரை கண்டு நாங்கள் நின்றோம்? தேவையுள்ள நபரை கண்டு கடைசியாக நாங்கள் எப்பொழுது நின்றோம் என்ற கேள்வியை நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். அப்படி இல்லாவிட்டால் எங்களுடைய சாதாரண வாழ்க்கை, நாங்கள் செய்கிற சாதாரண வாழ்க்கையை எப்பொழுது நிப்பாட்டினோம் இன்னொரு நபரின் தேவையை சந்திப்பதற்காக? நீங்க ஓடிக்கொண்டிருக்கிறீங்க, உங்களோட ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டிருக்கிற உங்களோட சாதாரண வாழ்க்கை, நீங்க செய்யற சாதாரண செயல். போன கிழமை யோசிச்சு பாருங்க. போன கிழமை திங்கக்கிழமை இன்றைக்கு போன சனிக்கிழமை வரைக்கும் நீங்க போன அந்த சாதாரண வாழ்க்கை, நீங்க செய்யற சாதாரண செயல்ல எப்ப நீங்க கடைசியா உங்களோட சாதாரண செயலை நிப்பாட்டினீங்க இன்னொரு ஆளோட தேவைக்காக? யோசிச்சு பாருங்க. எங்களுக்கு லூக்கா 10ஆம் அதிகாரம் நாங்கள் எல்லாம் தெரிஞ்ச ஒரு கதை, 25 to 37 ஒரு கதை ஒன்று சொல்லப்படுது. இயேசு அந்த கதையை நாங்கள் வாசிப்போம். லூக்கு 10 25 to 37. நியாய சாஸ்திரி ஒருவன் எழுந்து நின்றான். அவன் இயேசுவை சோதிக்க முயன்று கொண்டிருந்தான். அவன், போதகரே, நித்தியமான வாழ்வு பெற நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை நோக்கி இயேசு, சட்டத்தில் என்ன எழுதப்பட்டுள்ளது? அங்கு எதை நீ வாசிக்கிறாய் என்றார். அம்மனிதன், உனது தேவனாகிய கர்த்தரை நேசிப்பாயாக, உன் முழு நெஞ்சத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு வல்லமையோடும், உன் முழு மனதோடும் அவரை நேசிக்க வேண்டும் என்றும், மேலும் நீ உன்னை நேசிப்பது போலவே பிறரிடமும் அன்பு காட்ட வேண்டும் என்றும் எழுதப்பட்டுள்ளது என்று பதிலுரைத்தான். இயேசு அவனை நோக்கி, உன் பதில் சரியானது, இதை செய்தால் நித்திய வாழ்வை பெறுவாய் என்றார். அம்மனிதன் தான் வாழ்ந்து வரும் முறையே சரியானது என நிரூபிக்க விரும்பினான். எனவே அவன் இயேசுவிடம்,
நான் நேசிக்க வேண்டிய பிற மக்கள் யார் என்று கேட்டான். அக்கேள்விக்கு பதிலாக இயேசு, ஒரு மனிதன் எருசலேமில் இருந்து எரிகோவிற்கு பாதை வழியாக பயணம் செய்து கொண்டிருந்தான். சில திருடர்கள் அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அவர்கள் அவனது ஆடையை கிழித்து அவனை அடித்தார்கள். அம்மனிதனை தரையில் வீழ்த்திவிட்டு அத்திருடர்கள் அங்கிருந்து சென்றார்கள். அவன் இறக்கும் தருவாயில் கிடந்தான். ஒரு யூத ஆசாரியன் அவ்வழியாக சென்று கொண்டிருந்தான். அவன் அம்மனிதனை கண்டபோதும் அவனுக்கு உதவும் பொருட்டு நிற்கவில்லை, அங்கிருந்து போய்விட்டான். அடுத்ததாக ஒரு லேவியன் அவ்வழியாக வந்தான். லேவியன் காயமுற்ற மனிதனை கண்டான். அவன் பக்கமாய் கடந்து சென்றான். ஆனால் அவனும் அவனுக்கு உதவும் பொருட்டு நிற்கவில்லை, அங்கிருந்து போய்விட்டான். பின்னர் ஒரு சமாரியன் அவ்வழியாக பயணம் செய்தான். காயப்பட்ட மனிதன் கிடந்த இடத்திற்கு வந்தான். சமாரியன் அம்மனிதனை பார்த்தான். காயமுற்ற மனிதனுக்காக கருணை கொண்டான். சமாரியன் அவனிடம் சென்று ஒலிவ எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் காயங்களில் ஊற்றினான். அம்மனிதனின் காயங்களை துணியால் சுற்றினான். சமாரியனிடம் ஒரு கழுதை இருந்தது. அவன் காயமுற்ற மனிதனை அக்கழுதையின் மேல் ஏற்றி ஒரு விடுதிக்கு அழைத்து வந்தான். அங்கு சமாரியன் அம்மனிதனை கவனித்தான். மறுநாள் 2 வெள்ளி பணத்தை எடுத்து விடுதியில் வேலை செய்த மனிதனிடம் கொடுத்தான். சமாரியன் அவனிடம், காயமுற்ற இம்மனிதனை கவனித்துக்கொள். அதிக பணம் செலவானால் நான் திரும்ப வரும்போது அதனை உனக்கு கொடுப்பேன் என்றான். பின்பு இயேசு, இந்த 3 பேரிலும் கள்வரால் காயமுற்ற மனிதனுக்கு அன்பு காட்டியவன் யார் என்று நீ எண்ணுகிறாய் என்றார். நியாயஸ்திரி, அவனுக்கு உதவியவன் தான் என்று பதில் சொன்னான். இயேசு அவனிடம், நீயும் சென்று பிறருக்கு அவ்வாறே செய் என்றார். நாங்கள் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் மீண்டும் இந்த நீங்கள் சொன்ன ஒரு உவமையை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு பேசும். விசேஷமாக நியாயஸ்திரி கேட்ட கேள்விக்கு நீர் கொடுத்த பதில், அது ஆண்டவரே ஒரு மிக ஆழமான பதிலாக இருக்கிறது. அந்த பதிலின் ஆழத்தை புரிந்து கொள்வதற்கு இந்த காலை நேரத்தில் சபையாக எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எழுப்பப்பட்ட சபையில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான அடையாளமான மனதுருகிய சமூக அக்கறை எங்கள் சபைக்குள் வரும்படி இந்த காலை நேரத்தில் நீர் செயல்படும் என்று உம்மிடம் நாங்கள் கேட்கிறோம் அப்பா. அப்பா, முழுமையாக இந்த நேரத்தை உமக்கு பொறுப்பு கொடுத்து நாம் ஜெபம் கேட்பது இயேசுவின் இனிய நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நீங்க பாத்தீங்களா, இந்த கேள்வியை இயேசுவிடம் கேட்கிறவர் யாருன்னு? இந்த கதையை எத்தனையோ தரம் கேட்டிருக்கிறீங்க. இந்த கதைக்கு எத்தனையோ தரம் நீங்க சில வேளை போதனைகள் கேட்டிருக்கலாம். ஆனா இன்றைக்கு நீங்க கேட்க போற போதனை ஒரு வித்தியாசமான போதனையா இருக்க போது. முதல்ல நாங்க பார்ப்போம், இந்த கேள்வியை யார் இயேசுவிடம் கேட்கிறார். இந்த கேள்வியை இயேசுவிடம் கேட்கிற நபர் ஒரு நியாயஸ்திரி, அப்படியாண்டா ஒரு வழக்கறிஞர். அந்த நாட்களில் இருந்த தேவ வார்த்தை நன்றாக உங்களை விட எங்களை எல்லாரையும் விட என்னையும் விட இது எல்லாரையும் விட மிகவும் தேவ வார்த்தையை நன்றாக அறிந்த ஒரு நபர் தான் இந்த கேள்வியை இயேசுவிடம் கேட்கிறார். என்ன கேள்வி அவர் கேட்கிறார் நாங்கள் பார்க்கிறோம். கேட்கப்பட்ட கேள்வி 25ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், எழுந்து நின்று அவன் இயேசுவை சோதிக்க முயன்றான். பாருங்க, அவன் கேட்கிற கேள்விக்கு காரணம் என்னன்னா, இயேசுவை ஒரு ஒரு சிக்கலுக்குள் போடுவதற்காக அவன் இந்த கேள்வியை கேட்கிறான். இயேசுவை சோதிப்பதற்காக, இயேசுவை சிக்கலில் மாட்டி விடுவதற்காக இந்த கேள்வியை அவரிடம் கேட்கிறான். அவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த கேள்வி கேட்கறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அதாவது இயேசுவை பிரச்சனைக்குள் விழுத்தாட்டணும் என்ற நோக்கத்தோடு, இயேசுவை சிக்கலுக்குள் விழுத்தாட்டணும் என்ற நோக்கத்தோடு இந்த கேள்வியை கேட்கிறான். கேட்கிற கேள்வி என்னது? கேட்கிற கேள்வியை பாருங்க. அவன் கேட்கிற கேள்விதான், நித்தியமான வாழ்வு பெற நான் என்ன செய்ய வேண்டும்? இன்னொரு விதத்துல கேட்கிறேன்டா, ரட்சிக்கப்படுவது எப்படி? நான் ரட்சிக்கப்படுவது எப்படி? சமயங்களை விசுவாசித்த மனிதர்கள் விசுவாசித்த ஒரு விடயம்தான், அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் கொடுக்கப்பட்ட சட்டங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் சரியாக ஒழுங்காக அவற்றை கடைபிடித்து நாங்கள் வாழ்ந்து முடித்த பின்பதாக எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்த நன்மைகளையும் எடுத்து தீமைகளையும் அடுத்த பக்கம் எடுத்து இந்த நன்மை கூட செய்திருக்கிறோமா தீமை கூட செய்திருக்கிறோமா என்று பார்த்து ஒரு நாள் தேவன் ஒரு தீர்மானம் எடுக்க போறார். நீ பரலோகத்துக்கு போறியா, இல்லாட்டி நீ
வந்து நரகத்துக்கு போறியா? அப்ப ரட்சிப்பு எப்படி வருதுன்னு சமயம் கற்றுக்கொண்ட சமய நபர்களிடம் கேட்டா சமய நபர்கள் சொல்ற விஷயம் என்னண்டா, எங்கட வாழ்க்கையின் படி நாங்கள் செய்த சரியான விஷயங்களை வைத்துத்தான் தேவன் எங்களை ஒரு நாள் நியாயம் தீர்த்து எங்களை பரலோகத்துக்கோ இல்லாட்டி எங்களை நரகத்துக்கோ அனுப்ப போறார் என்று தான் சமயம் சொல்லுது. அந்த சமய சிந்தனையோடு வருகிற ஒரு நியாயஸ்திரி தான் இந்த இடத்தில் வந்து இந்த கேள்வியை இயேசுவிடம் கேட்கிறான். ஏனென்றா அவன் நினைப்பு என்னண்டா, இயேசு நீதிகளுக்கு முதலிடம் கொடுக்கவில்லை, இயேசு வந்து சட்டங்களை மதிப்பதில்லை என்ற ஒரு சிந்தனை அவனுக்குள் இருக்கிறது. போன கிழமை நான் வவுனியாவில் போதகர்களுக்கு 5 நாள் படிப்பிப்பதற்கு ஒரு தருணம் கிடைச்சது. 16 பாடங்கள் படிப்பிச்சோம் நாங்கள். அந்த பாடங்களை சென்று கொண்டு போகும் பொழுது ஒரு வாலிப போதகர் இதே மாதிரி அவரும் சவால் பண்ணி கதைச்சார். அதாவது என்ன காரணம் என்றா, அதற்கு காரணம் என்னண்டா, நாங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறது நீதிகளை பின்பற்றினா மாத்திரம்தான் எங்களுக்கு பரலோகம் போலாம். அப்ப இயேசு படிப்பிச்ச படிப்பின அதுக்கு எதிரா போனபடியத்தான் நியாயஸ்திரி இந்த நேரத்தில் இயேசுவ பிரச்சனைக்கு போடுறதுக்காக இந்த கேள்வியை கேட்கிறான். இதை நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். முதல்ல ஏன் இந்த கேள்வி கேட்கப்பட்டது, அதான் முதலாவது விஷயம். ரைட்? அதுக்கு இயேசு என்ன செய்கிறார், அவன் கேட்ட கேள்வியை அவர் திருப்பி நீ என்ன சிக்க வைக்கிற கேள்வியை கேட்கிறக்குள்ள நான் உன்னை சிக்க வைக்க ஒரு கேள்வி கேட்கிறேன். ரைட்? ஆனா நான் உன்னை சிக்க வைக்கிறது உன்னை பிரச்சனைக்கு போட இல்லை, உனக்கு அன்பு இருக்கிறபடியா உன்னை சிக்க வைக்க பார்க்கிறேன். நீ என்ன சிக்க வைக்கிறது என்ன பிரச்சனை போடுறதுக்கு. ஆனா இயேசு ஒரு ஆளை சிக்க வைக்கிற கேள்வி அவனை பிரச்சனைக்கு போட இல்லை, அவனுக்கு அன்பு இருக்கிறபடியா அவனுடைய புத்தி தெளிய வேண்டும் என்றபடியா தான் அந்த கேள்வியை இயேசு கேட்கிறார். அப்ப இயேசு திரும்பி என்ன சொல்றார், உன்னுடைய சட்டத்திட்டங்கள், நீ படிக்கிற உன்னுடைய வேதாகமத்தின் படி, நீ படிச்சிருக்கிற வேதாகமத்தின் படி என்ன செய்ய வேண்டும் ஒரு ஆள் ரட்சிக்கப்படுறதுக்கு? 613 சட்டங்களை எடுத்து அந்த சட்டங்களை 2 சட்டத்துக்கு இந்த நியாயஸ்திரை கொண்டு வருகிறான். அவன் செஞ்சது சரி. அந்த சட்டம் 2 தான். முதலாவது வந்து உன்னுடைய ஆண்டவரை, உன்னுடைய கடவுளை, உன்னுடைய தேவனை முழு இருதயத்தோடும், அவர் சொல்லுகிறார் இந்த இடத்தில் 27ஆம் வசனத்துல பாருங்க, உனது தேவனாகிய கர்த்தரை நேசிப்பாயாக, உன் முழு நெஞ்சத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு வல்லமையோடும், உன் முழு மனதோடும் அவரை நேசிக்க வேண்டும் என்றும், மேலும் உன்னை நேசிப்பது போலவே பிறரிடம் அன்பு கூற வேண்டும் என்றும் எழுதப்பட்டுள்ளது என்று அவன் இந்த இடத்தில் சொல்லுகிறான். ரைட்? அப்ப ரைட், உங்களோட நோட்டை நான் பின்பற்றணும். ரைட்? ஓகே. ஸோ யாராலையும் ஒரு கடக்க முடியாத சோதனை தான் இந்த நேரத்தில் இயேசு அவனுக்கு கொடுக்கிறார். அதான் இந்த முதலாவது பாயிண்ட். யாராலையும் கடக்க முடியாத ஒரு சோதனை. ரைட்? என்ன நீ செய்ய வேணும். அதுக்கு பிறகு இயேசு என்ன சொன்னார், அவனுக்கு சொல்றார், அப்படியாண்டா நீ இதை போய் செய், நீ இப்ப எனக்கு சொன்னதை போய் செய். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரைட்? அந்த முதலாவது இடைவெளியில் நிரப்பிக்கொள்ளுங்க. உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு 100% இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும் 100% எழுதிக்கொள்ளுங்க. ரைட்? அன்பு கூற வேண்டும். மேலும் நீ உன்னில் அன்பு கூறுவது போல் உன் அயலானவனையும் உன்னை போலவே என்று எழுதிக்கொள்ளுங்க. 2வது பிளாங்க்ல உன்னை போலவே அன்பு கூற வேண்டும். ரைட்? இப்ப இயேசு என்ன சொல்கிறார்டா, அவர் சொல்றார் பாருங்க, அப்படித்தான் சொல்லி இருக்குது 28ஆம் வசனம், உன் பதில் சரியானது. அவர் சொல்றார், இதை செய்தால் நித்திய வாழ்வை பெறுவாய், இதை செய்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இயேசு கொடுத்த பதில். யாராவது ஒரு நபருக்கு தேவனை 100% முழு மனதோடும், முழு வல்லமையோடும், முழு சிந்தனையோடும் அன்பு செலுத்த முடியுமா? யாராவது ஒரு நபருக்கு தனக்கு தான் காட்டுற அக்கறை போல, தனக்கு தான் காண்பிக்கிற அவர் வந்து அர்ப்பணிப்பை போல, தனக்கு தான் வைத்திருக்கிற அந்த அன்பின் நிமித்தம் செயல்கள் செய்வது போல இன்னொரு நபருக்கும் அதே போல் செய்ய முடியுமா? முடியாத? சொல்லுங்க, உங்களால முடியுமா? முடியுமா? யாராவது முடியுமென்று சொல்றாக்கு இருந்தா கையை ஊத்தி காட்டுங்க. இப்ப இயேசு என்ன சொல்றாருண்டா, நீ இதை போய் செய், இதை போய் செய்.
இயேசு கொடுத்த சோதனை, இயேசு கொடுத்த அந்த டெஸ்ட், இயேசு கொடுத்த அந்த பரீட்சை, அந்த பரீட்சையை சித்தி பெற யாரால முடியுமா? யாராலையும் கடக்க முடியாத ஒரு பரீட்சை, ஒரு சோதனை இயேசு அவனுக்கு கொடுக்கிறார். ரைட். இயேசுவுக்கு தேவைப்பட்டது இதை அவனுக்கு உணர்த்துவதுதான். இயேசு அவனுக்கு செய்ய வேண்டிய அவருக்கு அன்பு செலுத்துறபடியா அவன் என்ன செய்தாரண்டா, இயேசு என்ன செய்தாரண்டா, இதை நீ உணர்ந்து கொள், உன்னால செய்ய முடியாது. அப்ப இயேசு அவன் எதிர்பார்த்த பதில் என்னண்டா, ஆசாரியாரே இதை எனக்கு செய்ய முடியாது, இதை எனக்கு செய்ய முடியாது. அப்படி என்றால் நான் எவ்வாறு ரட்சிப்பது, எவ்வாறு நான் என்னை ரட்சித்துக் கொள்ள முடியும் என்ற கேள்வியை கேட்கத்தான் இயேசு இதை அவனுக்கு கொடுக்கிறார், இந்த பதிலை. இதை எனக்கு செய்ய முடியாது, அதனால எனக்கு சொல்லித்தாங்க, நான் என்னென்று ரட்சிக்கப்படுறது எனக்கு சொல்லித்தாங்க என்று கேட்பார் என்று எதிர்பார்த்து தான் இயேசு இந்த பதிலை கொடுக்கிறார். ஆனா அவன் என்ன செய்யறான்? அந்த பதிலையா கொடுக்கிறான். அந்த நேரத்தில் அவனுக்கு அந்த பதில் முடிக்க முடியல. என்ன காரணம்டா, அவனுடைய முழு வாழ்க்கையும் உருவாக்கப்பட்டிருக்கிறது சட்ட திட்டங்களை பின்படுத்துவதன் ஊடாக வருகிற சுய நீதிமான், சுய செல்ஃப் ரைச்சஸ்னஸ், சுய நீதிமான் என்ற அவனுடைய அடையாளத்தை அவனுக்கு கைவிட முடியவில்லை. இன்றைக்கு சபையில் இருக்கிற பலருக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை இதுதான். இன்னுமே நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம், நான் செய்யற காரியங்களால தான் ஆண்டவர் என்ன ஏற்றுக்கொண்டிருக்கிறார். சுய நீதிமான் என்றதை கைவிட முடியல அவனுக்கு. அவனுக்கு மற்றவர்கள் பார்த்து அவனை பரிசுத்த நபர் என்று சொல்லி அவனுக்கு கொடுத்திருக்கிற உயர்ந்த ஸ்தானத்தை அவனுக்கு கைவிட முடியல. சமூகத்துல சுத்தி இருக்கிற சபைக்குள்ள வருகிற புகழ் பெயரை அவனுக்கு கைவிட முடியல. அவன் கஷ்டப்படுகிறான், அவனால முடியல அது செய்யறதுக்கு. அதனால தான் அவன் வந்து திரும்பியும் இயேசுவிடம் அவன் ஒரு கேள்வியை கேட்கிறான். பாருங்க, அதுல பாருங்க 28ஆம் வசனம், நினைக்கிறேன் 28ஆம் வசனமா இருக்கணும், சாரி 29ஆம் வசனம். பாருங்க என்ன செய்யறான். 29ஆம் வசனம். அம்மனிதன், வாசிக்க தங்கச்சி. அம்மனிதன் தான் வாழ்ந்து வரும் முறையே சரியானது என நிரூபிக்க விரும்பினான். கொஞ்சம் நிப்பாடுங்க. இயேசுக்கு என்ன செய்ய பார்க்கிறான் அவன்? அம்மனிதன் தான் வாழ்ந்து வரும் முறையே சரியானது என நிரூபிக்க விரும்புகிறான். இன்று சபைக்குள்ள பலர் இன்னுமே இதைத்தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. தான் தான் சரி என்று நிரூபிக்க முயன்று கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் எவ்வளவு தடவை அவர்களுக்கு பேசினாலும் அவர்கள் இருதயத்தில் மனம் திரும்புவதற்கு பதிலாக அவர்கள் வந்து சுய நீதிமான் என்ற நிலையிலிருந்து இறங்க விருப்பமில்லாத காரணத்தால தான் சரி என்று நினைத்து இன்னுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பயங்கரமான வாழ்க்கை. ஆவிக்குரிய ரீதியில் இது ஒரு மிகவும் பயங்கரமான வாழ்க்கை. ஆனா அவனுக்கு விலங்கையில் அவன் இருக்கிற பயங்கரமான வாழ்க்கை எவ்வளவு வேண்டு. அதனால மீண்டும் அவன் என்ன செய்யறான்டா, இயேசுவிடம் நான் நேசிக்க வேண்டிய பிற மக்கள் யார், என்ன செய்யறான்டா, ரைட், இப்ப நீங்க சொன்னீங்க தானே, நானே தானே இப்ப சொன்னேன், இப்ப நீங்க சொன்னோன்னு எனக்கு சொல்லல, ஏன்னா நான் தானே பதில் கொடுத்தது, நீங்க எனக்கு பதில் தர இல்லையே, நானே தானே பதில், என்னட்டு தானே பதிலும் எடுத்தீங்க. இப்ப அப்ப நான் தானே இப்ப பதில் கொடுத்துருக்கேன், அப்ப எனக்கு இப்ப ஒன்றும் செய்யலாது, அப்ப என்ன நானே இப்ப நான் சொல்றேன் அப்படி என்றா, ரைட், ஆண்டவர் ஓரளவு ரைட், எனக்கு ஓரளவு 100% அவர் நினைச்சிட்டு இருக்கிறார் தார். ஆண்டவரை முழுமையா 100% இருதயத்தாலையும் வல்லமையாலையும் சிந்தனாலையும் அவர் நேசித்திருக்கிறார், அவர் நினைச்சிட்டு இருக்கிறார். அப்ப என்ன சொல்றாருண்டா, பிற மக்களை யாரை நான் நேசிக்கணும், யார் என்று அயலார், நீங்களே எனக்கு சொல்லுங்க, என் குடும்பத்து நபரை நான் அன்பு செலுத்த சொல்றீங்களா, இல்லாட்டி எனக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆளுக்கு அன்பு செலுத்த சொல்றீங்களா, இல்லாட்டி யூதர்களுக்கு அன்பு செலுத்த சொல்றீங்களா, இல்லாட்டி என் கிராமத்தில் வாழ்றவருக்கு அன்பு செலுத்த சொல்றீங்களா, தெளிவா சொல்லுங்க, யார் இந்த அயலார் நீங்க சொல்ற என்ற கேள்வியை அவன் கேட்கிறான். இன்னும் ஒரு விதத்துல சொல்றேன், ஆண்டவரே இந்த சட்டத்தை உங்களுக்கு சுருக்கி எனக்கு தர முடியுமா, எனக்கு செய்யக்கூடிய விதத்துல, எனக்கு ஏத்த விதத்துல, எனக்கு லேசான விதத்துல இந்த சட்டத்தை பூர்த்தி செய்வதற்கு இந்த சட்டத்தை உங்களுக்கு குறைச்சு எனக்கு தர முடியுமான்னு அவன் கேள்வியை கேட்கிறான் ஆண்டவரிடம். ரைட்.
சபை இதைத்தான் நாங்களும் செய்ய பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு செய்ய முடியாத காரியங்களை, எங்களுக்கு செய்ய முடியாத சட்டங்களை, எங்களுக்கு தேவையான விதத்தில் அந்த சட்டத்தை நாங்கள் சிறிதாக்கி, நான் என்ற சுயநீதியை நான் பாதுகாத்துக் கொள்வதற்காக, சுயநீதியை நான் கடைபிடித்துக் கொண்டு செல்வதற்காக, நீதியை நான் எனக்கேற்ற விதத்தில் நான் செஞ்சு கொண்டு அதை நான் இன்றைக்கு கீழ்ப்படிந்து எனக்குள்ள ஒரு சந்தோஷத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நான் நீதியை பின்பற்றேன் என்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா உண்மை இதுதான். பாருங்க, நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு உங்களோட நோட்ல. உண்மை என்னென்றால், நியாயப்பிரமாணம் பரலோகத்துக்கு செல்லும் ஏணி அல்ல. பாருங்க, நான் போட்டிருக்கிறேன். நியாயப்பிரமாணம் பரலோகத்துக்கு செல்லும் ஏணி அல்ல, அது நமக்கு இரட்சகர் தேவை என்பதை காண்பிக்கும் முகக்கண்ணாடி. எழுதி கொள்ளுங்க, முகக்கண்ணாடி. அது எங்களுக்கு இரட்சகர் தேவை என்று காண்பிக்கும் முகக்கண்ணாடி. ஆண்டவர் நியாயப்பிரமாணம் எங்களுக்கு தந்தது, அதை ஏணியா பாவிச்சு பரலோகத்துக்கு, அதை செஞ்சு பரலோகத்துக்கு போறதுக்கல்ல. அந்த நியாயப்பிரமாணம் ஆண்டவர் தந்ததுக்கு காரணம் என்னண்டா, உன்னால இதை கடைபிடிக்க முடியாத இடத்திற்கு நீ வா, வந்து சொல்லு, உனக்கு இதை முடியாதபடியா உன்னை ரட்சிக்க உனக்கு ஒரு நபர் தேவை என்று நீ இந்த இடத்துக்கு வா. அதுக்காகத்தான் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணம் அது பரலோகத்துக்கு போற ஏணி அல்ல, அது நமக்கு இரட்சகர் தேவை என்பதை காண்பிக்கும் முகக்கண்ணாடி. அடுத்த பாயிண்ட் பாருங்க. நியாயஸ்திரி ஏன் என் அயலவன் யார் என்று கேட்டான், ஏனெனில் அவன் அந்த வட்டத்தை சிறிதாக ஆக்க விரும்பினான். அவனோட நீதியை நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அவனுக்கு இருக்கிற சட்டத்தை அவன் சுருக்கி, அவனுக்கு செய்யக்கூடிய விதத்தில் அந்த சட்டத்தை கொண்டு வந்து, அப்ப நானும் இதையும் செஞ்சிட்டேன் என்று சொல்வதற்காக அவன் சட்டத்தை அவன் சிறிதாக்க விரும்பினான். இரண்டாவது பாயிண்ட் உங்களோட நோட்ல, உண்மையான நல்ல சமாரியன் யார்? The real good Samaritan. ரைட். இந்த இடத்துல நான் உங்களுக்கு காண்ப விரும்பிக்கிறேன். இந்த ஆண்டவர் இயேசு சொன்ன இந்த கதை எங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கதை. இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், நான் இந்த படிக்கக்குள்ள இந்த இருதயத்தில் ஆண்டவர் ஏற்படுத்திய மாற்றத்தை உங்களுடைய இருதயத்திலும் ஏற்படுத்த வேண்டும் என்று. நீங்கள் சரியா இதை விளங்கி கொண்டா அந்த மாற்றம் உங்களுக்குள்ள வரும். பலர் இந்த கதையை பார்க்கும் பொழுது நாங்கள் நினைக்கிற விஷயம் என்னன்னா, நானும் ஒரு நல்ல சமாரியாக மாறணும், நானும் ஒரு நல்ல சமாரிய போல அவர் செய்த காரியங்களை செய்யணும். அதுல பிழை இல்லை. ஆனா இந்த கதை அதை விட ஆழமானது. இதில் நியாயஸ்திரி இதுல நீங்க கேட்கலாம், அவர் ஒரு பெருமைப்பட்ட ஒரு நபர். பெருமை அவருக்கு இருக்குது, படிப்பு அவருக்கு இருக்குது, அவர் ஒரு சமய நபராய் இருக்கிறார். ஆனா இந்த பெருமை உள்ள, படித்த, சமயத்துல உயர்ந்த ஸ்தானம் உள்ள மனிதன் இந்த கதையில கடைசியில் எங்க இருக்கிறார்? உங்களுக்கு தெரியுமா அவர் எங்க இருக்கிறார்? இந்த கதையில கடைசியில் எங்க இருக்கிறார் உங்களுக்கு தெரியுமா? அவர்தான் இயேசுவின் கதையின்படி அவர்தான் ஆவிக்குரிய ரீதியில் ஒரு ஏழையாக, உடுப்பு கிழிக்கப்பட்டு, காயப்பட்டு, நிலத்துல விழுந்திருந்து உதவி தேடிக்கொண்டிருக்கிற நபர் தான் இந்த நியாயஸ்திரி. அவர்தான் அந்த கதையில அந்த நியாயஸ்திரியோட ஸ்தானம் அவருக்கு தான் இயேசு கொடுத்தார். நாங்க கதையை எத்தனை முறை பார்த்தாலும் இந்த கதையின் அர்த்தத்தை நாங்க பார்க்கல. இயேசு அவரை தான் அந்த உதவி தேவையான நபராக மாற்றினார். அது நான், அது நீங்கள். அந்த உதவி தேவையான நபர் நீங்கள், அந்த உதவி தேவையான நபர் நாங்கள் எல்லாரும் எங்களோட வாழ்க்கையில ஒரு நாள் ரோட்ல ஒரு சைட்ல விழுந்து கிடந்த நபர்கள், உடுப்பு கிழிக்கப்பட்டு, காயப்பட்டு, எழும்ப முடியாமல், கஷ்டத்தோடு, காயத்தோடு, உதவி தேவை என்று விழுந்து கிடந்த எங்களை காண்பதற்காக ஒரு நபர்
அதே பாதையில் நடந்து வந்தார். அந்த நபர் அவர் இந்த உலகத்து நபர் அல்ல. அந்த நபருக்கு எங்களை கண்டு அவர் நிக்கோணமண்ட நீதியான அவருக்கு கடமை, அவர் நீதியின் ஊடாக கடமைப்பட்டிருக்கல. அவர் எங்களை கண்டு நிக்கோணம் என்று அவர் எங்களுடைய கலாச்சாரத்தின் படி கடமைப்பட்டிருக்கல. அவர் எங்களை கண்டு நிக்கோணம் என்று எங்களுடைய பாரம்பரியத்தின் படி அவர் கடமைப்பட்டிருக்கல. அப்படியாண்டா அவருக்கு சொந்தமான உலகத்தில் எடுத்து பார்த்தா அவர் எங்களை கண்டா நிக்காம போக வேண்டிய ஒரு நபர். யார் அந்த நபர்? பரலோகத்திலிருந்து பூலோகத்தை நோக்கி வந்த இயேசு நீங்களும் நானும் விழுந்து கிடந்த அதே பாதையில் ஒரு நாள் நடந்து வந்தார். வந்தாரா வரையிலையா? வந்தாரா வரையிலையா? அவர்தான் நடந்து வந்தார். அவர் நடந்து வந்து உங்களையும் என்னையும் கண்டார். அவர் நிறுத்தினார். அவர் நின்றார். எங்களை கண்டு நின்றார். அவர் பரலோகத்தை விட்டு தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து இந்த பாதையில் நடந்து எங்களை போல் உடைந்து போயிருந்த, பாவத்தினால் நிரம்பி வாழ்கிற, துக்கத்தினால் துன்பத்தினால் இருந்த எங்களை, ரோட்டில் விழுந்து கிடந்த எங்களை அவர் கண்டு அவர் எங்களை கடந்து செல்லாமல் நாங்கள் இருக்கிற இடத்தில் அவர் நின்றார். அவர் அவருடைய த்ரோன், அவருடைய சிங்காசனத்திலிருந்து அவர் ரங்கினார். கழுதையிலிருந்து ரங்கல, சிங்காசனத்திலிருந்து அவர் ரங்கினார். வந்து எங்களுக்கு அருகில் வந்து அவர் என்ன செய்தார் தெரியுமா? அவருடைய சர்வ சம்பூர்ணமான வாழ்க்கையை எங்களது சர்வ சம்பூர்ணமற்ற வாழ்க்கைக்கு அவர் ஈடாக கொடுத்தார். அதான் முதலாவது அவர் செய்த வேலை. ரைட், சாரி, பாருங்க. இரண்டாவது காரியத்தில் நாம் எல்லோரும் அந்த வழியில் கிடந்த மனிதனை போன்றவர்கள், உடைந்தவர்களாய், உதவியற்றவர்களாய், நம்மை நாமே ரட்சிக்க முடியாதவர்களாய், ரட்சிக்க முடியாதவர்களாய் இருக்கிறோம். இயேசு பரலோகத்தை விட்டு இறங்கி நம்முடைய பாதைக்கு வந்து அவர் மாறாக கொடுத்த 3 விஷயங்கள் அந்த இடத்துல சொல்லியிருக்கிறேன். நமது தோல்விக்கு பதிலாக அவருடைய பரிபூரணமான வாழ்க்கை, எழுதிக் கொள்ளுங்க. நம்முடைய தோல்விக்கு பதிலாக அவருடைய பரிபூர்ணமான வாழ்க்கை, எங்களோட தோல்வியற்ற வாழ்க்கைக்கு பதிலாக அவருடைய பரிபூர்ணமான வாழ்க்கையை கொடுக்கிறார். எங்களது கடன்களை செலுத்துவதற்காக சிலுவையில் நமது முழு கடனையும் செலுத்துகிறார். சிலுவையில் நமது முழு கடனையும் என்று எழுதிக் கொள்ளுங்க, செலுத்துகிறார். அவர் தம்முடைய நீதியை நமக்கு இலவசமாக தருகிறார். கிருபையால் மட்டுமே இதை பெற்றுக்கொள்ள முடியும். நாங்கள் நீதிமான்கள் அல்ல, நாங்கள் பாவிகள். ஆனால் அவருடைய நீதியை அவர் இலவசமாக எங்களுக்கு கொடுக்கிறார். அவர் எங்களுக்காக நாங்கள் பெற வேண்டிய தண்டனை அவர் சிலுவையில் எங்களுக்காக செலுத்தி முடிக்கிறார். ரைட், இது மதம் அல்ல. இது என்னது? மீட்பு. இது மதம் அல்ல, இது ஒரு மீட்பாய் இருக்கிறது. அதுதான் இயேசு சிலுவையில் சொல்லுகிறார், எல்லாம் முடிந்து விட்டது, இட் இஸ் finished. சபை, நான் சொல்றது நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இது ஒரு சபை, இது ஒரு சமயம் அல்ல. இது எங்களை மீட்பதற்காக நம்முடைய தேவன் செய்த மிகப்பெரிய செயல். நான் உங்களுக்கு மிக தெளிவாக நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். இது எல்லாவற்றையும் மாற்றக்கூடியதா இருக்கிறது. நாங்கள் வாழ்கிற விதம், இதை புரிந்து கொண்டால் நாங்கள் வாழ்கிற விதம் முழுமையாக மாற வேண்டும். இயேசு நாங்கள் எங்களை கழுவிக்கொண்டு எழும்பி எங்களை துப்புரவாக்கி அவரிடம் வரும் வரை அவர் பார்த்து கொண்டிருக்கிறவில்லை. நீ உன்னுடைய வாழ்க்கையை சரி செய்து கொள், அதுக்கு பிறகு நான் உன்னை ரட்சிக்கிறேன் என்று அவர் சொல்லவும் இல்லை. அவர் நீங்கள் விழுந்து கிடக்கிற இடத்துக்கு உங்களை தேடி வந்தார். நீங்க விழுந்திருக்கிற அந்த பாதையில் அவர் நடந்து வந்து உங்களிடம் வந்தார். நீங்க இருக்கிற இடத்துக்கு அவர் வந்தார். அவர் நீங்கள் இருக்கிற இடத்தில் உங்களோடு குனிந்து நீங்கள் இருந்த இடத்தில் இருந்து உங்களை தூக்கி எடுத்தார். நீங்கள் அவருடைய எதிரியாக இருக்கும் பொழுதுதான் அவர் இதை உங்களுக்காக செய்தார்.
நீங்கள் இதை பெற்றுக்கொள்ள ஒரு தகுதியும் இல்லாத நபராய் இருக்கும் பொழுதுதான் இதை அவருக்கு செய்தார். இதுதான் நாங்கள் சொல்லுவது கருணை, கிருபை, mercy. என்னது? What is mercy in Tamil? தயவு. தயவு, இது தயவு, இது கிருபை, இதுதான் நற்செய்தி. This is the gospel. இதுதான் நற்செய்தி. அப்படியாண்டா அன்றைக்கு நாங்கள் கேட்கிற கேள்வி சம்பூர்ணமாக மாற வேண்டும். இயேசு இதை செய்தது நாங்கள் விளங்கி கொண்டார். நற்செய்தி அறிவதற்கு முன்பதாக எங்களுடைய கேள்வி நான் எப்படி ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் கேள்வி. ஆனால் இன்று நற்செய்தி என்னை ரட்சித்திருக்கிறபடியினால் என்னுடைய கேள்வி எப்படி இருக்கணும் என்றால், நான் இந்த ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை நான் எவ்வாறு வாழ வேண்டும், நான் ரட்சிப்பது எப்படி என்று நான் இனி கேட்க தேவையில்லை. நான் இயேசு எனக்காக செய்ததை நான் புரிந்து கொண்ட நபராயிருந்தார். அப்படின்னு நான் கேட்க வேண்டிய கேள்விதான், நான் என்னை ரட்சித்து இயேசு என்னை கொண்டு வந்திருக்கிற இந்த வாழ்க்கை நான் எவ்வாறு வாழ வேண்டும். இது எல்லாற்றையும் மாற்றக்கூடிய ஒரு கேள்வி. நாங்கள் மற்றவர்களை பார்க்கிற மனப்பான்கை மாற்றக்கூடிய, விசேஷமாக ஏழைகளை நாங்கள் பார்க்கிற மனப்பான்கை, அதாவது துக்கப்படுகிறவர்கள் நாங்கள் வாங்குகிற மனப்பான்கு, அது மாற வேண்டும். எங்களை சுத்தி இருக்கிற, அதாவது ஒதுக்கப்பட்ட மக்களை பார்க்கிற விதத்தை அது மாற்ற வேண்டும். ஆனா அந்த இடத்துக்கு நாங்கள் செல்வதற்கு முன்பதாக இன்னும் ஒரு காரியத்தை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அதான் மூன்றாவது காரியம். மூன்றாவது காரியம்தான், கிருபை என்பது குற்ற உணர்வு அல்ல, அது எம்மை இயக்கும் இயந்திரம், என்ஜின். எங்களுக்குள்ள ஒரு என்ஜின் ஒன்று இருக்குது, எங்களை செயல்படுத்துகிற ஒரு என்ஜின். எங்களோட வாழ்க்கையில என்ன எங்களை செயல்படுத்துது? உங்களை செயல்படுத்துறது குற்ற உணர்வு உங்களை செயல்படுத்தக்கூடாது, உங்களை செயல்படுத்தணும் கிருபை. அதுக்கு போறதுக்கு முன்பாக இன்னொரு விஷயத்தை நான் காண்பிக்கிறேன். Love is a list of things that you do. அதான் நாங்க அன்பு என்று சொல்லக்குள்ள அது நாங்க செய்கிற காரியங்களாக இருக்கிறது. நாங்கள் பார்ப்போம் இந்த கதையில சமாரியன் என்ன செய்தான் என்று பார்ப்போம். அவன் செய்த காரியங்களை நாங்கள் எடுத்து பார்ப்போம். அவனை பார்த்து சொல்லவில்லை, God bless you brother, நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன், நீங்க ஆண்டவர் உங்களை பார்த்துக்கொள்வார் என்று விட்டுட்டு போகல. அவன் செய்த விஷயங்களை நாங்க பார்ப்போம். அவன் நிறுத்தினான், அவன் நின்றான், அவன் போற பயணத்தை முதல்ல அவனுடைய கழுதையிலிருந்து அவன் இறங்கினான், அவனுடைய கைகளை அவன் ஊத்தைப்படுவதற்கு இடம் கொடுத்தான், அவனுடைய பணத்தை அவன் பாவித்தான், அவன் தனிப்பட்ட நேரத்தை கொடுத்தான், அவனுடைய காலங்கள் சென்றது, அவனுக்கு எவ்வளவோ அவன்கிட்ட இருந்து கொடுக்கப்பட்டது. ஆனா அதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஒரு இந்த மாதிரி ஒரு படத்துல, அந்த படத்தை போடுங்க. ரைட், கேன் யூ see that clearly? ரைட், ஓகே. அதுல பாருங்க, உங்களுக்கு உங்களோட நோட்லயும் அது இருக்குது. அவன் செஞ்ச விஷயங்களை நீங்க பாருங்க. முதலாவது அவன் மருத்துவ உதவி செய்தான். ரைட், அது 4வதுல இருக்குது, நான் 3ல இப்ப காய்க்கிறேன். மருத்துவ உதவி செய்தான். இயேசு எனக்காக செய்தது என்னது? நல்ல சமாரியன் செய்தது மருத்துவ உதவி. இயேசு எனக்காக என்ன செய்தார்? என் உடைந்த ஆத்மாவை சுகப்படுத்தினார். நான் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டியது என்னது? நோயற்றவர்களையும் பலவீனவர்களையும் அன்போடு கவனித்தார். பாருங்க. 2வது அவன் என்ன செய்தான்? முழு கட்டணத்தையும் செலுத்தினான். 2 டினாரி அண்டா 2 நாள் அவனுடைய வேலையில் கிடைக்கிற சம்பளம். 2 நாள் அவனுடைய வேலையில் கிடைக்கிற சம்பளம். அந்த முழு கட்டணத்தையும் அவன் செலுத்தினான். சிலுவையில் என் பாவத்துக்கு முழு கட்டணத்தையும் யார் செலுத்தினது? இயேசு செலுத்தினார். அப்படியாண்டா நாங்க செலவை கணக்கிடாமல் தாராளமாக தேவை இருக்கிறவர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டும். 3வது என்ன அவன் செய்தான்? தங்குமிடம் கொடுத்தான். இயேசு என்ன செய்தார்? என்னை அவருடைய குடும்பத்தில் எடுத்து எனக்கு தங்குமிடம் அவர் கொடுத்திருக்கிறார். ரைட், அப்படியாண்டா நான் மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? புறக்கணிக்கப்பட்டவர்களை, வீடற்றவர்களை அன்போடு வரவேற்ற. அடுத்தது என்னது? அவன் ஒரு நண்பனாக தங்கி இருந்தான். அவன் ஒரு நண்பனாக ஒரு இரவு அவனோடு தங்கியிருந்தான். இயேசு எனக்கு என்ன செய்தார்? நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று எனக்கு பொருத்தனை கொடுத்திருக்கிறார். அப்படி என்றா நாம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டியது என்னது? தனிமையில் இருப்பவர்களோடு
மறக்கப்பட்டவர்களோடு நேரம் செலவழித்தல். கடைசி விஷயம், அவரை தானே சுமந்து சென்றான். அவன் தன்னுடைய கழுதையில அவனை எடுத்துக்கொண்டு அவன் செல்லுகிறான். இயேசு என்ன செய்கிறார்? அவர் நம்முடைய பாவங்களை அவருடைய சரீரத்தில் எமக்காக அவர் சுமந்தார். அப்படின்னா நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்கள் வசதியை விட்டு வெளியே சென்று நேரடியாக அவர்களது தேவைகள், அவர்களது கஷ்டங்களை சுமந்து அவர்களுக்காக நாங்கள் பயணம் செல்ல வேண்டும். ரைட்? அது பிறகு உங்களுக்கு காணக்கூடியதா இருக்கு. 35ஆம் வசனத்துல இன்னும் ஒரு காரியத்தை அவன் சொல்றான். ஒரு வல்லமையான காரியம். 35ஆம் வசனத்தை வாசிங்க தங்கச்சி. மறுநாள் 2 வெள்ளிப்பணத்தை எடுத்து விடுதியில் வேலை செய்த மனிதனிடம் கொடுத்தான். சமாரியன் அவனிடம், காயமுற்ற இம்மனிதனை கவனித்துக்கொள், அதிக பணம் செலவானால் நான் திரும்ப வரும்போது அதனை உனக்கு கொடுப்பேன். அதிக பணம் செலவானால் நான் திரும்பி வரும் பொழுது அதை நான் கொடுப்பேன். அவர் செலவழிச்சது மாத்திரம் அல்லாமல் இன்னும் எவ்வளவு செலவழிக்கவும் அவன் தயாராக இருக்கிறான் என்பதை இதில் காணக்கூடியதாக இருக்கிறது. சபை, இது இந்த சர்வீஸ் முடிஞ்ச பிறகு ஏழை மக்களுக்கு கொடுக்கறதுக்கு 5 ரூபாவை ஒரு இதில் போட்டுட்டு போகிறது இல்லை, இல்லாட்டி 100 ரூபாவை போட்டுட்டு போகிறது இல்லை. இது அதுக்கு அங்கால சென்று இது அன்பை நடைமுறையில் காண்பித்தல். அன்பை நடைமுறையில் காண்பித்தல். இது விலை உயர்ந்த அன்பு. இது தனிப்பட்ட அன்பு. ரைட்? இயேசு சொல்லுகிறார், நீங்கள் மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டிய அன்பு எப்படிப்பட்ட அன்பா இருக்குது என்றா, நான் உனக்கு காண்பித்த அதே அன்பை நீ மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று இயேசு எதிர்பார்க்கிறார். இந்த கதையில சொல்லாத விஷயம் என்னது? இந்த கதையில சொல்லாத விஷயம்தான், இந்த சமாரியன் இதை கண்டு துக்கப்பட்டான். He felt sorry. அவன் இவனை கண்டு துக்கப்பட்டான். துக்கப்பட்டான் என்ற இடமும் சொல்லப்படையில. துக்கப்பட்டுட்டு அவன் அதை விட்டுட்டு நடந்து போனான்னு சொல்லல. அவன் இந்த இடத்துல சொல்லில, இந்த நபரை கண்டோடு நான் சர்ச்சுக்கு போய் பாஸ்டரை கூப்பிட்டு 2-3 பேரை கூப்பிட்டு, ஒரு உதவி இருக்கிற தேவை இருக்கிற ஒரு நபர் இருக்கிறார், பாஸ்டர் நாங்க இருக்கிற உங்க சர்ச்சால என்ன செய்யலான்னு அவன் கேட்கல. இன்னும் ஒன்று அவன் செய்யாத விஷயம் என்ன தெரியுமா? அவனோட ஒரு செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணவும் இல்லை, பாருங்க ரோட்ல யார் விழுந்து கிடக்குறான், அதையும் அவன் செய்யலை. ரைட்? அதையும் அவன் செய்யலை. ஏன் நான் அப்படி சொல்றேன்டா, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நாங்கள் அன்றைக்கு செய்யறது. அவன் உடனடியாக செயல்பட்டான். ரைட்? அவன் தனிப்பட்ட விதத்தில் செயல்பட்டான். அவனிடம் இருக்கிற பணத்தை வச்சு செயல்பட்டான். அவன் தான் ஒவ்வொரு தீர்மானம் அந்த இடத்துல எடுத்தது. யாரையும் அவன் எதிர்பார்க்கவில்லை. 1 யோகான் 3ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனம் சொல்லுது, அன்பு வார்த்தைகளுக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்டதல்ல, அன்பு என்பது செயலினாலும் சத்தியத்தினாலும் நாங்கள் காண வேண்டிய ஒரு விடயம் என்று சொல்லப்படுகிறது. நான் இப்ப உங்களிடம் நீங்க செய்யக்கூடாத ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப இதெல்லாம் கேட்ட பிறகு பாஸ்டர் இப்ப சொல்லிட்டார் தானே, அப்ப நான் இதை செய்யணும் தானே என்று குற்ற மனசோட போய் இந்த கிழமை காண்ற ஒரு ஆளை பிடிச்சி எப்படியாவது ஏதாவது செஞ்சு முடிச்சுட்டு ரைட் இப்ப என்ற கடமை முடிஞ்சுது, பாஸ்டர் சொன்னதுக்கு நான் ஏதோ செஞ்சுட்டேன்னு அந்த குற்ற மனதோட போய் ஒன்றும் செஞ்சிடாதீங்க, அவசரப்படாதீங்க. கொஞ்சம் கேட்டுட்டு இருக்க நான் சொல்றது. அப்படி தான் நாங்கள் முந்தி இந்த மாதிரி செய்தி கேட்டால் நாங்கள் செய்வோம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், குற்ற மனசோட போய் ஒன்றுமே செஞ்சிடாதீங்க. அவசரப்படாமல் நான் சொல்கிறத கேட்டுட்ருங்க. அதான் அந்த 3வது விஷயம் உங்களோட நோட்டில் நான் திரும்பி கொண்டு வரேன். உங்களை கிருபை என்றது குற்ற உணர்வு அல்ல, அது எம்மை இயக்கும் இயந்திரமாக இருக்க வேண்டும். 33வது வசனத்தை பாருங்க. 33ஆம் வசனம் நாங்கள் வாசிப்போம். 33ஆம் வசனம். பின்னர் ஒரு சமாரியன் அவ்வழியாக பயணம் செய்தான். காயப்பட்ட மனிதன் கிடந்த இடத்துக்கு வந்தான். சமாரியன் அம்மனிதனை பார்த்தான். காயமுற்ற மனிதனுக்காக கருணை கொண்டான். காயமுற்ற மனிதனை பார்த்து அவன் என்ன சொல்லுகிறான்? கருணை கொண்டான். இந்த கருணை கொண்டான் என்ற வார்த்தைய நீங்க புதிய
உடன்படிக்கையில பல தடவைகள் உங்களுக்கு பார்க்கலாம். இதே வார்த்தை தான் இயேசு தேவையுள்ள நபரை காண்கிற பொழுது அவருடைய இருதயத்துக்கு வந்ததும் இதே தான். நான் நினைக்கிறேன் மனதுருகினார் என்று தான் நான் நினைக்கிறேன் தமிழ் டிரான்ஸ்லேஷன் கன்னடத்தில் இருக்கிறது. அதே வார்த்தை தான் கருணை கொண்டாடா மனதிறக்கினது என்ற அர்த்தம். மனதிறக்கினதற்கு அதுல அர்த்தம் என்னன்னு கேட்டா, மனதுருதல் என்ற என்னன்னு கேட்டாண்டா, ஒரு நபரை கண்டு அவனுடைய ஆழமான இருதயத்துல அந்த நபரை குறித்து ஒரு ஒரு அன்பு, இந்த நபருக்கு நான் ஏதாவது செய்யணும், இந்த நபரை எப்படியாவது நான் காப்பாற்றணும் என்ற ஒரு தேவை, ஒரு உணர்வு. அது குற்ற மனப்பான்மை அல்ல. ரைட்? நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இதே தான் இயேசுவிடம் இருந்த அதே உணர்வு. நான் ஒரு 3 உதாரணங்கள் உங்களுக்கு சொல்றேன். இயேசு அந்த ஆயிரக்கணக்கான மனிதர்கள் சாப்பாடு இல்லாமல் நிற்கிறதை கண்டு அவர் சொல்லுகிறார், இந்த மனிதர்களை பார்த்து அவர் சொல்றார், இவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் இருக்கிறார்கள். அந்த இடத்துல சொல்லப்படுது அவர் மனதுருகினார். அதே மனதுருக்கம் தான் இந்த மனதுருக்கம். இன்னொரு இடத்துல இயேசு விதவையின் மகன் மரித்த பொழுது அவளை கண்டு மனதுருகினார். அதே மனதுருக்கம் தான் இந்த மனதுருக்கம். இன்னொரு இடத்துல அவர் சொல்றார், அவர் அந்த குஷ்ட நோய் இருக்கிற நபரை பார்த்து அவரை எல்லோரும் விலகி விட்டதை, அவரை ஒதுக்கி வச்சதை பார்த்து மனதுருகினார் என்று சொல்லப்படுகிறது. அதே மனதுருக்கம் தான் இந்த மனதுருக்கம். ரைட்? உங்களுக்கு நான் சொல்றது விளங்குதா? இந்த இடத்துல இந்த நபர் செயல்பட்டது குற்ற மன சாட்சியுடன் அல்ல, அவர் மனதுருக்கத்துடன், இயேசு சொல்லப்பட்ட அந்த மனதுருக்கத்துடன் அவர் இந்த இடத்துல செயல்படுறத எங்களுக்கு காணக்கூடியதா இருக்கிறது. ரைட்? அப்படியாண்டா இந்த கதையில் பேசப்படுகிற இந்த சமாரியன் உண்மையாகவே யார்? யார் இந்த சமாரியன்? சொல்லுங்க பாப்போம். யார் இந்த சமாரியன்? சொல்லுங்க, யார் இந்த சமாரியன்? பயப்படாம சொல்லுங்க. மெல்ல மெல்ல சொல்றீங்க, பயப்படுறீங்க. ஆனா இயேசு, இயேசு தான் இந்த கதையில் உள்ள சமாரியன். அதை நாங்க காணணும், அதை நாங்க முதல்ல காணணும். இந்த கதையின் சமாரியன் இயேசு. அவரால் மாத்திரம் தான் இப்படிப்பட்ட ஒரு பிரதியுத்தரத்தை கொடுக்க முடியும். எல்லாம் செஞ்ச பிறகு நான் போயிட்டு வாரன், இன்னும் இருந்த சிலர் இருந்தா அதையும் நான் பார்த்துக்கொள்றேன், நான் இவனை பார்த்துக்கொள்ளன்னு சொல்லிட்டு போறதுக்கு வேற ஒரு ஆளும் செய்ய மாட்டான். அது இயேசு. அது இயேசுவின் மனதுருகிய அவருடைய குணாதிசயங்கள் தான் இந்த இடத்துல நாங்க காண்றோம். அவருடைய மனதுருகிய குணாதிசயங்கள். இயேசு தான் சமாரியன் என்றா, இந்த சமாரியனின் கருணை என்று இந்த வார்த்தையில பாவிக்கப்படுற அந்த மனதுருக்கம் இயேசுவின் மனதுருக்கமாக இருக்கிறது. நீங்கள் குற்ற மனப்பான்மை உங்களுக்கு வரலாம். அந்த குற்ற மனப்பான்மை எங்களுக்கு சில காரியங்களை எங்களுக்கு செய்ய வைக்கலாம். விசேஷமாக இவ்வாறான செய்திகளை கேட்கும் பொழுது குற்ற மனப்பான்மை வருவது சாதாரண விஷயம். அதுக்கு பிறகு 2 கிழமை ஆகக்கூடினா அந்த குற்ற மனப்பான்மை நாங்கள் செயல்படுவோம். 3வது கிழமை அதை நாங்கள் எங்களோட வாழ்க்கை மீண்டும் பிஸி ஆகிக்குள்ள இது எல்லாத்தையும் மறந்துடுவோம், நாங்கள் நிப்பாட்டிடுவோம். அதுக்கு பிறகு திரும்பி இன்னொரு சேர்மன் இதை மாதிரி சொன்னண்டா அதை விட இன்னும் குற்ற மனப்பான்மை அதிகமாக இருக்கும். போன முறையும் நான் அதை கேட்டுட்டு 2 கிழமை செஞ்சுட்டு நிப்பாட்டிட்டேன். இப்போ திரும்பியும் பாச சொல்றாரு, இன்னும் குற்ற மனப்பான்மை அதிகமாக இருக்கும். குற்ற மனப்பான்மை அல்ல எங்களை செயல்படுத்துகிற என்ஜின். எங்களை செயற்படுத்துகிற என்ஜின் குற்ற மனப்பான்மையா இருக்கக்கூடாது. நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. அதான் நான் சொல்றேன், குற்ற மனப்பான்மை போய் ஒன்றுமே செஞ்சிடாதீங்க. எங்களை செயல்படுத்துகிற என்ஜின் கிருபையாக இருக்க வேண்டும். ரைட்? கிருபையாக இருக்க வேண்டும். கிருபையால் தான் நாங்கள் இந்த இடத்தில் செயல்படுவது ஆண்டவர் எங்களிடம் எதிர்பார்க்கிறார். நல்ல சமாரியன் நின்று உதவினால், ஏனெனில் அவன் மனதுருக்கம் என்ற இடைவெளியில் எழுதி கொள்ளுங்க, மனதுருக்கம் நிறைந்தவனாய் இருந்தான். ரைட்? அதுக்கு பிறகு நான் சொல்லிக்கிறேன், குற்ற உணர்ச்சி உன்னை இயக்கும் சக்தியாக அல்லது என்ஜினாக அல்லது இயந்திரமாக இருந்தால் நீ விரைவில்
எரிந்து போய் விடுவாய். அதாவது மிக விரைவில் நீங்க அது பிறகு உங்களுக்கு செய்ய முடியாத அளவுக்கு நீங்க வந்துடுவீங்க. எரிந்து போறன்ற அர்த்தம் அதான், அதாவது நியாயம் தீர்த்தல் இல்லை, இதுல எரிந்து போதுன்னு சொன்னா உங்களோட சக்தி இல்லாமல் போயிடும், உங்களுக்கு பலன் இல்லாமல் போயிடும், அப்புறம் உங்களுக்கு செய்ய இயலாது. அதான் அதுல அர்த்தம். ரைட்? நான் உங்களுக்கு 2 கதையை சொல்றேன், நீங்களே எனக்கு சொல்லுங்க எந்த கதையில இருக்கிறவர் கணக்காலத்துக்கு உதவி செய்ய போறார். முதலாவது கதையில நீங்க இந்த சர்மனை கேட்டுட்டு குற்ற உணர்வோட போய் ஒரு குடும்பத்தை நீங்க பாக்குறீங்க. அந்த குடும்பத்தை ஒரு கிழமைக்கு ஒருக்கா போய் அந்த குடும்பத்தில் உங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு இந்த நாட்களில் வேலை இல்லை, சாப்பாடு இல்லாத இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் ஒரு சாப்பாடு பேக்கெட்டை வாங்கி கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு உணர்வு வருது, நீங்கள் சந்தோஷப்படுறீங்க, உங்களோட குற்றுணர்வு கொஞ்சம் குறையுது, திரும்பி உங்களுக்கு ஒரு நல்ல கிறிஸ்தவன் உங்களுக்குள்ள ஒரு உணர்வு வருது. ரைட்? அந்த குடும்பம் மீண்டும் அடுத்த கிழமை போய்க்குள்ள தேவையா இருக்குது, அந்த தேவையை மீண்டும் நீங்க சந்திக்கிறீங்க, திரும்பி உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது. ஆனா அதுக்கு பிறகு அவங்க உங்களே புறக்கணிக்கிறாங்க, நீங்க செஞ்சதை அவங்க கணக்கெடுக்கல. அதோட உங்களுக்கு ஒரு கோபம் வருது, இவ்வளவு செஞ்சுட்டு பாருங்களேன் இவங்க எனக்கு என்ன மாறு எனக்கு பிரதி உத்தரம் கொடுக்குறாங்க, பாருங்க இவங்களுக்கு இவ்வளவு நான் அவங்களுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இப்போ 2 கிழமை போய் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா அவங்க எனக்கு இப்படிப்பட்ட பிரதி உத்தரமா தாராங்கன்னுட்டு நீங்க என்ன செய்வீங்க? உதவி செய்யறத. ரைட்? இது முதலாவது உதாரணம். 2வது உதாரணம், நீங்க இந்த செய்தியை கேட்டுட்டு இந்த செய்தியோட உண்மையான அர்த்தத்தை அறிந்து கொண்டு உங்களுடைய இருதயத்துல கிருபையின் தேவையை நீங்கள் புரிந்து கொண்டு, ரைட், கிருபையால் செயல்படணும் என்று நீங்க திரும்பி நீங்க போறீங்க. போற நேரத்துல ஒரு பாதையில விழுந்து கிடக்கிறான் ஒரு மனிதர். ரைட்? அவர் உடைந்து போன மனிதர், உதவி இல்லாத மனிதர், ஆவிக்குரிய ரீதியில விழுந்து போன ஒரு மனிதர். அதே போல் நீங்களும் அவனை கண்டு நிற்கிறீங்க, அவருக்கு நேரம் செலவழிக்கிறீங்க, அவருக்கு பக்கத்துல இருந்து அவருடைய தேவைகளை சந்திச்சு அவரை கொண்டு வீட்டில் விடுறீங்க. அவரை வீட்டில் விட்டு அந்த வீட்டில் போனோன்னா பிள்ளைகள் இருக்கிறாங்க, பிள்ளைகளோட தேவைகள் இருக்குது, சில தேவைகளை நீங்க சந்திக்கிறீங்க. சந்திச்ச பிறகு பார்த்துட்டு அவருடைய எல்லா தேவைகளையும் சந்திச்சு நீங்க சொல்றீங்க நான் திரும்பி வாரேன். ரைட்? ஆனா இந்த முறை நீங்க செஞ்சதுக்கு காரணம் என்னண்டா, உங்களுக்குள்ள குற்ற மனப்பான்மை இல்லை, உங்களுக்கு உண்மையாவே அந்த மனிதனை கொடுத்து ஒரு சரியான உருக்கம், மனதுருக்கம் ஏற்பட்டுச்சு. அதனால அவன் அதுக்கு பிறகு உங்களை கணக்கெடுக்கல. அவன் ரோட்ல போறான், நீங்க அவனை காண்றீங்க, ஆனா அவன் காணாத மாதிரி போறான் அடுத்த நாள். ஆனா நீங்க திரும்பியும் அவன் வீட்டுக்கு போறீங்க. இந்த 2 உதாரணத்துல எந்த உதாரணம் எங்களோட வாழ்க்கையா இருக்கும்? முதலாவது உதாரணமா 2வது உதாரணமா? நான் சொல்ற நல்லா கேட்டுக்கொள்ளுங்க சபை. இயேசு உங்களுடைய அயலார், உங்களுக்கு உதவி செய்த அயலார் இயேசு என்றதை நீங்கள் காணும் வரை உங்களுக்கு உங்களோட பக்கத்துல இருக்கிற தேவை இருக்கிற நபருக்கு உங்களுக்கு உண்மையாக வல்லமை இருக்காது அவருக்கு உதவி செய்வதற்கு. இயேசு எனக்காக அயலானாக இருந்து என் மீது இரக்கம் காட்டினார் என்பதை நான் உணரும் வரைக்கும் மற்றவர்களுக்கு அயலானாக இருப்பதற்கு நிலையான வல்லமை எனக்கு இருக்காது. மற்றவர்களுக்கு என்று எழுதி கொள்ளுங்க. ரைட்? ஒரு ஸ்காட்லாண்டில் இருந்த ஒரு ராபர்ட் முரே மேக்ஷேன் என்ற ஒரு ப்ரீச்சர், அவர் 1800ஆம் ஆண்டுகளில் எப்படி அவர் ஒரு காரியத்தை சொன்னார். நாங்கள் எதிர்க்கிற விதம், மனிதன் நாங்கள் எல்லாரும் இப்படித்தான் எதிர்ப்போம். என்னுடைய பணம் எனக்கு மாத்திரம்தான் சொந்தம். அதுக்கு இயேசு கொடுக்கிற பதில் இதுதான். அவர் சொல்லுகிறார், என்னுடைய ரத்தம் எனக்கு மாத்திரம்தான் சொந்தம். அப்படி என்று சொல்லியிருந்தா இன்றைக்கு நீங்களும் நானும் எங்க இருந்திருப்போம்? 2வது எதிர்ப்பு, நாங்கள் எதிர்க்கிற விதம் இப்படித்தான் நாங்கள் செய்கிறோம். சொல்லுகிற காரணம்
இந்த இந்த ஒதுக்கப்பட்ட நபர்கள், இந்த ரோட்ல இருக்கிறவங்க, அவங்களுக்கு உண்மையாவே அவங்க இந்த உதவியை அவங்களுக்கு கொடுத்தாலும் அவங்க அதை பிள்ளையா பாவிக்கிறாங்க. அதனால அதுக்கு அவங்க தகுதி இல்லை இந்த நான் உதவி செய்யறதுக்குன்னு நீங்க சொல்லலாம். இயேசு அதுக்கு உங்களுக்கு கொடுக்கிற பதில் இதுதான். நீங்களும் தீய கலக்கக்காரர்களாக இருக்கும் பொழுது நான் உங்களுக்காக மரித்தேன். நீங்களும் தீய கலக்கக்காரர்களாக இருக்கும் பொழுது நான் உங்களுக்காக மரித்தேன். அதுக்கு பின்பதாக நான் உங்களுக்கு பின்னால் வந்தேன். நீங்கள் தகுதியற்றவர்களாக இருக்கும் பொழுது நான் உங்களை தேர்ந்து கொண்டேன். மூன்றாவது எதிர்ப்பு இதுதான். நாங்க கொடுக்கிற உதவிய அவங்க கொண்டு போய் அதை பிள்ளையா பாவிச்சா என்ன நடக்கும்? எங்களுக்கு தெரியும், அவங்க கொண்டு போய் அதை வித்துட்டு இன்னும் செய்யறாங்க. பிள்ளையா பாவிச்சா என்ன நடக்கும்? இயேசு சொல்லுகிறார், என்னுடைய இரத்தத்தை ஆயிரக்கணக்கானவர்கள் நிலத்தில் போட்டு மிரித்து கொண்டிருக்கிறார்கள், அது என்னை சிலையில் மறிப்பதற்கு நிறுத்தவில்லை. என்னுடைய இரத்தத்தை ஆயிரக்கணக்கானவர்கள் நிலத்தில் போட்டு மிரித்து கொண்டிருக்கிறார்கள், அதை என்னை சிலையில் மறிப்பதற்கு நிறுத்தவில்லை. சபை, நான் சொல்ற நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. நீங்கள் இயேசுவை போல் இருந்திருந்தால், நீங்கள் இயேசுவை போல் இருந்தால் நீங்கள் கொடுப்பதற்கு தயங்க மாட்டீர்கள். நீங்கள் மிக தொடர்ந்து கொடுக்கிற ஒரு நபராய் இருப்பீர்கள். நீங்கள் விடுதலையோடு கொடுக்கிற நபராய் இருப்பீர்கள். விசேஷமாக உங்களை விட ஏழை நபர்கள் இருக்கிறார்கள், உங்களுக்கு நன்றி சொல்லாதவர்கள், அவர்கள் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் நீங்கள் கொடுப்பதை நிப்பாட்ட மாட்டீர்கள். அதுதான் இயேசுவுக்கு சந்தோஷத்தை கொண்டு வருகிற கொடுத்தல். இதுல சிலர் சொல்லலாம், பாஸ்டர் நானே ஏழை, நான் யாருக்கு கொடுக்கிறது? நீங்க ஏழை என்று நீங்க சொல்றது நீங்க இருக்கிற இடத்தை பார்த்து, உங்களை விட கீழே இருக்கிற நபரோட உங்களை நீங்க ஒப்பிட்டு பார்த்தா நீங்க எவ்வளவோ பணக்காரர். நாங்க ஒருத்தருமே ஏழை என்ற இடத்துல இல்லை. நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்க முடியும். உங்களுக்கு தெரியுதா இயேசு என்ன இந்த இடத்துல சொல்றார்? இந்த பிரீச்சர் என்ன செய்யறாருன்னு நான் சொன்ன பிரீச்சர் என்ன செய்யறாருன்னு செய்யறாருன்னு உங்களுக்கு தெரியுதா? நாங்க கொடுக்குற சாக்கு போக்குகளை அவர் நிப்பாட்ட பார்க்கிறார். நாங்க சாக்கு போக்கு கொடுக்க முடியாது மனிதர்களுக்கு உதவி செய்வதற்கு, ரைட்? சாக்கு போக்கு எங்களுக்கு கொடுக்கவே முடியாது இயேசுக்கு முன்னால, ரைட்? உங்களுக்கு நினைவிருக்க மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல இயேசு சொல்லுகிறார், ஒரு நாள் அவர் சொல்லுகிறார், அதாவது நற்செய்தியால் மாறப்பட்ட மக்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், செம்மறியாடுகளையும் வெள்ளையாடுகளை நான் பிரிப்பேன் என்று சொல்லும் பொழுது எவ்வாறு செம்மறியாடுகளையும் வெள்ளையாடுகளையும் பிரிக்கிறார்? செம்மறியாடுகள் அவருடைய ஆடுகள். அவர் என்ன சொல்றார் அவர்களை பார்த்து, நான் பட்டினியா இருக்கும் பொழுது நீ எனக்கு சாப்பாடு கொடுத்தாய், நான் தாகமாய் இருக்கும் பொழுது நீ எனக்கு தண்ணி கொடுத்தாய், நான் உடை இல்லாமல் இருக்கும் பொழுது நீ எனக்கு உடை கொடுத்தாய், நான் சிறையில் இருக்கும் பொழுது நீ என்னை பார்த்தாய். அப்பொழுது செம்மறியாடுகள் என்ன சொல்றார்கள்? அதாவது நற்செய்தியை விளங்கி கொண்ட நபர்கள் இயேசுவை பார்த்து என்ன சொல்றார்கள்? நாங்க இதெல்லாம் எப்ப செஞ்சோம்? எங்களுக்கு இது செஞ்சது நினைவே இல்லையே ஆண்டவரே. அப்போது அவர் சொல்றார், உனது மத்தியில் இருந்த தேவையுள்ள நபருக்கு நீ உதவி செய்யும் ஒவ்வொரு நேரத்திலும் நீ எனக்கு தான் உதவி செஞ்ச, நீ எனக்கு தான் உதவி செஞ்ச. பாருங்க எவ்வளவு தனிப்பட்ட விதத்துல அவர் அதை எடுத்து அதுல சொல்றாரு பாருங்க, ரைட்? சமூக அக்கறை பரலோகத்துக்கு செல்வதற்கான கட்டணம் அல்ல. சமூக அக்கறை பரலோகத்துக்கு செல்வதான கட்டணம் அல்ல. அதாவது நான் மற்றவர்களுக்கு உதவி செய்யறதால தான் நான் பரலோகம் போக போறேன் அல்ல. ஆனால் பரலோகம் என்னுள் ஆரம்பித்து விட்டது என்பதற்கான அடையாளம் அல்லது ஆதாரம். அதாவது ஏற்கனவே நான் பரலோகத்துக்கு சொந்தமான நபர் என்பதை தெரிந்தவர்களுக்கு தான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ முடியும். சொல்ற நல்ல விளங்கிக்கொள்ள. இதுதான் எங்களுடைய இருதயத்தில் ஏற்பட வேண்டிய காரியம். கடைசி விஷயம், உங்கள் அயலாருக்கு எல்லைகள் இல்லை. உங்கள் அயலாருக்கு எல்லைகள் இல்லை. உங்கள் அயலார் தான் நீங்கள் கட்டியிருக்கிற மதிலுக்கு அங்கால இருக்கிறவர் தான் உங்களோட அயலார். இந்த கதையிட நாயகன் யாரு? சொல்லுங்க பாப்பா, இந்த கதையிட நாயகன் யாரு?
who is the hero of this story? யாரு சொல்லுங்க, அப்படிடாம சொல்லுங்க. இந்த கதையில நான் சொன்னேன் அது இயேசுக்கு ஒப்பிடப்படுது. பட் இந்த கதையில சொல்லப்பட்ட கதையில நாயகன் யாரு? நல்ல சமாரியன். அவர்தான் நாயகன். சரியா? அவர்தான் நாயகன். இயேசு நல்ல சமாரியனை ஒரு நாயகனாக மாத்துகிறார். அதை எழுதி கொள்ளுங்க. நல்ல சமாரியன் தான் நாயகர். இயேசு அவனை ஒரு நாயகனாக மாற்றுறதுக்கு காரணம் என்ன? இது இதை கேட்ட நபருக்கு ஒரு பதட்டத்தை, ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துவதற்காகத்தான் அவரை நாயகனாக மாற்றுகிறார். இந்த கதையை கேட்டவர் ஒரு யூதன். யூதர்களுக்கு சமாரியர்கள் என்றது அவர்களது எதிரிகள். யூதர்களுக்கு சமாரியர்களை கண்ணால கூட காட்ட முடியாது. அவர்களோட ஒரு கொடுக்கல் வாங்கலுமே இல்லை சமாரியனோட. ஆனா கீழே விழுந்திருந்த யூதனுக்கு கடைசி உதவி செஞ்சது யாரு? ரைட், பாருங்க. இந்த இடத்துல இயேசு கேட்கிறார் அவனிடம் ஒரு கேள்வி. யாரு உண்மையான அயலான கேட்ட கேள்விக்கு 36வது வசனத்தில் போய் பாருங்க. இந்த 3 பேரிலும் கல்வரால் காயமுற்ற மனிதனுக்கு அன்பு காட்டியவன் யார் என்று எண்ணுகிறீர்கள் என்றதுக்கு நியாயஸ்திரி கொடுத்த பதில் என்ன? 37ஆம் வசனம் கொஞ்சம் போய் பாருங்க. 37ஆம் வசனம் கொடுத்த பதில் சமாரியன் என்று அவனால சொல்ல. அதை சொல்றதுக்கு அவனால முடியாது. என்ன சொல்றான் பாருங்க, என்ன சொல்றான்? அவனுக்கு உதவி செய்தவன். யார் அவனுக்கு உதவி செஞ்சவன்? சமாரியன் அவனால சொல்லல. அவனுக்கு உதவி செஞ்சவன் நிப்பாட்டிட்டான். ஏண்டா அவர் தான் நாயகன். உனக்கு நீ கீழே போட்டிருக்கிற, நீ சொல்ற, நீ முன்தன மரியாதை கொடுக்காத, நீ சிறிய ஜாதி என்று கைவிட்டிருக்கிற, நீ ஒதுக்கப்பட்டு வச்சிருக்கிற, உனது பக்கத்தில் இருக்கிற சாதி குறைஞ்ச நபர், நீ வேணாம் என்று ஒதுக்கப்பட்ட அந்த நபர் தான் உனக்கு உதவி செய்திருக்கிறார். அப்படின்ற இயேசு இதுல எங்களுக்கு என்ன சொல்ல வருகிறார்? அயலவன் யார் என்ற கேள்விக்கு பதில், நீங்கள் மதில் போட்டு பிரித்து வைத்திருக்கிற நபர்கள் தான் உங்களோட அயலர். கண்டியில எத்தனையோ மதில்கள் இருக்குது. தமிழ் சிங்களம் இன்னும் ஒரு மதில். அந்த மதிலை கடக்கணும் நாங்க. அதுதான் முதலாவது மதில், கடக்க வேண்டிய மதில். 2வது படித்தவர்கள் படிக்காதவர்கள், சாதி, நாங்க இருக்கிற செய்கிற தொழில்கள் ஒரு மதில். தொழிலின்படி இன்றைக்கு வேறுபடுத்தி பார்க்கிறார்கள். இப்படி எத்தனையோ மதில்கள் போட்டு சபைக்குள் கூட நாங்க கொடுக்கல் வாங்கல் செய்யறது எங்களுக்கு தகுந்த நபர்களோடு மாத்திரம் தான். அதுக்காக நாங்க போக மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு சில வேளை நாங்க இருக்கலாம். இயேசு என்ன சொல்றாருண்டா, உன்னுடைய அயலவன் எங்க நீ மதில் போட்டு அங்கால வச்சிருக்கிறாயோ இவனோடு நான் கொடுக்கல் வாங்கல் செய்ய மாட்டேன், அவன் தான் அவனுடைய அயலன். அதான் அவர் கொடுத்த பதில். தேவன் என் பாதைக்கு கொண்டு வரும், அடுத்தது நினைப்பிக்கொள்ளுங்க, தேவன் என் பாதைக்கு கொண்டு வருகிற என்னால் உதவி செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் என் அயலான் ஆவார். ரைட். 1வது நூற்றாண்டுல கிறிஸ்தவம் மிக வல்லமையா வளர்ந்து கொண்டு போய்க்குள்ள அந்த காலத்துல இருந்தார் பேராசர் ஜூலியன் என்ற ஒருவர். அவர் தண்ட சமயத்தை கிறிஸ்தவத்தை விட பெருக்கணும் என்ற ஆசையில எல்லா இடம் தண்ட சமயத்துக்கு கோவில் கட்டி ஆக்களுக்கு போக சொன்னான் அந்த கோயில்களுக்கு. ஆனா மக்கள் போறாங்க இல்ல. அவங்க எல்லாம் அங்க போறாங்கண்டா எங்க சர்ச் இருக்குன்னு பார்த்து சர்ச்சுக்கு தான் போறாங்க. ஒரு நாள் இந்த ஜூலியர் சொன்ன ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். அவர் சொன்னார் என்னன்னா, அவர் சொல்றார் பாருங்க, பேரரசர் ஜூலியர் கூறினார், அந்நியர்களிடம் கிறிஸ்தவர்களை காட்டிய அன்பும் கருணையும், எழுதி கொள்ளுங்க, அன்பும் கருணையும், அந்நியவர்களிடம் கிறிஸ்தவர் காட்டிய அன்பையும் கருணையும் போன்று வேறு எந்த காரியம் கிறிஸ்தவத்தின் வளர்ச்சிக்கு இவ்வளவு பெரிய பங்களிப்பை செய்யவில்லை. அவர்களுடைய தேவையுள்ளவர்களை மாத்திரம் அவர்கள் தேவையை சந்திக்காமல் எங்கட மக்களோட தேவையும் அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் தான் கிறிஸ்தவன் வளர்வதை நிப்பாட்ட முடியாது என்று அவர் இந்த இடத்துல சொல்றார். அவர் அந்த இடத்துல கிறிஸ்தவம் வளர்வதற்கு அவங்களுடைய வல்லமையான ஆராதனை தான் காரணம் என்று சொல்லவில்லை. கிறிஸ்தவம் வளர்வதற்கு அவர்களுடைய நற்செய்தி கூட்டங்கள் தான் காரணம் என்று அவர் சொல்லவில்லை. கிறிஸ்தவம் வளர்வதற்கு அவர்கள் செய்கிற அந்த சபைக்குள்ள நடக்கிற ஐக்கியம் தான் காரணம் என்று சொல்லல. அவர் சொல்றார், கிறிஸ்தவம் வளர்வதற்கு மிகப்பெரிய காரணம் என்னண்டா மனதுருகின சமூக அக்கறை தான் 1வது நூற்றாண்டுல கிறிஸ்தவத்தை வளர்த்த மிகப்பெரிய காரியமா இருக்குது.
பிரதிபலிப்பு. வீட்டுக்கு எடுத்து செல்ல வேண்டியது. சிலுவையில் இயேசு எனக்காக காட்டிய இரக்கத்தையும் கருணையுடனும் நான் கடைசியாக எப்பொழுது உண்மையாக அனுபவித்தேன். நீங்கள் இன்னுமே உங்களுடைய செயலினூடாக வருகிற ரட்சிப்பில் இருக்கிறீர்களா? அல்லது நீங்கள் இயேசுவின் கிருபையை புரிந்த ஒரு நபரா? ரெண்டாவது விஷயம், அதை நீங்க சரி செய்யாம நாங்க எங்க போனாலும் எங்களோட வாழ்க்கையில சரியான விதத்தில் எங்களுக்கு வாழ முடியாது. ரெண்டாவது, மற்றவர்களுக்காக என் சமூக அக்கறையில் உதவியும் குற்ற உறவினால் வருகிறதா அல்லது நன்றி உணர்வினால் வருகிறதா? மற்றவர்களுக்காக என் சமூக அக்கறை உதவியும் குற்ற உறவினால் வருகிறதா அல்லது நன்றி உணர்வினால் வருகிறதா? மூன்றாவது, இப்போது என் சுற்றுப்புறத்தில் வழியில் கிடக்கும் மனிதன் போல உதவியும் அன்பும் தேவைப்படும் நபர் யார்? நீங்கள் மதில் போட்டு அங்கால வச்சிருக்கிற உதவி தேவைப்படுகிற நபர் யார்? அவரை உங்களால் காண முடியுமா? நாங்கள் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு மீண்டும் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு பேசி இருக்கிறது. உமது வார்த்தை எங்கள் இருதயங்களோடு கொடுக்கல் வாங்கல் செய்திருக்கிறது. ஆண்டவரே, பல நேரத்தில் நாங்கள் குற்ற உணர்ச்சியோடு ஆண்டவரே காரியங்களை செய்ய முயல்கிறோம். ஆனால் இன்று முதல் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நல்ல சமாரியனாக மாறினபடியினால் நாங்கள் விழுந்து கிடந்த பாதையில் எங்களை கண்டு நீர் நின்று எங்களுக்காக எல்லாவற்றையும் நீர் கொடுத்து, அந்த 5 காரியங்கள் நாங்கள் பார்த்தோம். சமாரியன் கொடுத்த 5 காரியங்கள் எவ்வாறு நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இதை நாங்கள் புரிந்து கொள்ளுகிற பொழுது எங்கள் மனதில் நன்றி உணர்வோடு எங்கள் சுற்றுப்புறத்தில் தேவை இருக்கிறவர்களை காண்கிற பொழுது அதற்கு பிரதி உத்தரம் கொடுப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய இயந்திரம் ஆண்டவரே, எங்களுடைய என்ஜின் குற்ற உணர்வு இல்லை, கிருபையா மாறட்டும். ஆண்டவரே, சபையாக உங்களுக்கு பொறுப்பு கொடுக்கிறோமப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த கண்டி பிரதேசத்தில் இருக்கிறவங்க ஆச்சரியப்படுகிற விதத்தில் இந்த சபை ஆண்டவரே கொடுக்கிற சபையாக, மக்களை தேவைகளை சந்திக்கிற சபையாக நீங்களே மாற்றுங்கப்பா. அதுவே இந்த சபை வளர்வதற்கான காரணமாக மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பார்.